உற்று நோக்கி இந்த நற்கருணையில் அப்பத்தின் வடிவத்திலே மெய்யாகவே இயேசு கிறிஸ்து உயிருள்ள கடவுளாக சரீரமும் இரத்தமும் உள்ளவராக தன்னுடைய தெய்வீக மகிமை எல்லாம் மறைத்துக் கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் உற்று நோக்குகின்றார் என்ற உணர்வோடு ஆண்டவர் அப்படியே உற்று நோக்குங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தன என்று திருப்பாடல் 34 நாம் வாசிக்கின்றோம். அவரை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கத்தால் தலை குனிந்ததில்லை. உங்கள் முகம் பிரகாசிக்கும்படி தன்னுடைய முகத்திலிருந்து தெய்வீக வெளிச்சத்தை அனுப்புகின்ற ஆண்டவரை அப்படியே உற்று நோக்கி உங்களுடைய மனம் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியால் மிளிரும்படி உங்கள் முகம் மலரும்படி அப்படியே ஒப்புக்கொடுங்க. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார். மெய்யாகவே அவர் நம் நோய்களை சுமந்து கொண்டார். நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். அவருடைய காயங்களால் நாம் சுகமானோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரனே சகோதரி, உன்னை குணமாக்கும்படி தன் உடலிலே காயங்களை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து உனக்கு ஜீவனை கொடுக்கும்படி தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்திய இயேசு கிறிஸ்து இதோ இந்த நேரத்திலே இந்த நற்கருணையில் மாத்திரமல்லாமல் சிலுவையிலே உயர்த்தப்பட்டவராக தன் இரத்தத்தை உன் மீது ஊற்றிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய இரத்தத்திலே ஜீவன் உண்டு. தேவகுமாரனுடைய இரத்தத்திலே தேவகுமாரனுடைய உயிர் உண்டு. அந்த உயிரை உனக்கு கொடுக்கும்படியாக இதோ காத்து கொண்டிருக்கின்றார். தன் வார்த்தை விடுத்து உன்னை குணமாக்கும்படி, பச்சிலையோ மருந்தோ அல்ல, உயிர் தரும் தமது வசனத்தினாலே உமக்கு உயிரை கொடுக்கும்படி உன்னை சுகப்படுத்தும்படி வருகின்றார். அவரை நோக்கி பார்த்து இந்த நேரத்திலே பிழைத்துக் கொள்வோம். நாம் குத்தி ஊடுருவியவரை நோக்கி பார்த்து நாம் பிழைத்துக் கொள்ளும்படி அப்படியே எழுந்து நின்று கண்களை மூடி மனக்கண் முன்பாக கல்வாரி காட்சியை கொண்டு வந்து ஆழ்ந்த விசுவாசத்தோடு
உயிருள்ள விசுவாசத்தோடு பரிசுத்த உள்ளத்தோடு இந்த நேரத்திலே என் ஆண்டவர் என் முன்பாக எனக்கு உயிரை கொடுக்கும்படி, எனக்கு சுகத்தை கொடுக்கும்படி சிலுவையில் தொங்குகின்றார். அவருடைய பரிசுத்த ரத்தம் இப்பொழுது பெரும் துளிகளாக என் மீது விழுகின்றன என்ற உணர்வோடு அப்படியே கண்களை மூடி விசுவாசத்தோட கல்வாரி காட்சியை கண் முன்பாக வைத்து சிலுவையில் உங்களை அப்படியே நிறுத்துங்க. ஒரு புறவினத்தான், ஒரு லோஞ்சினோஸ் என்று சொல்லப்படுகிற படைவீரன் ஆண்டவருடைய இதயத்தை ஈட்டியால் குத்தி திறந்தான். அங்கே ஒரு துளி ரத்தமும் நீரும் அவனுக்காக அந்த அன்பு ஆண்டவர் சேர்த்து வைத்திருந்தார். அந்த ரத்தமும் நீரும் விழுந்த மாத்திரத்தில் குருடனாயிருந்த அவனுடைய ஒரு கண் சுகமானது. அப்படி என்றால் தனது அருமை மகனான உனக்கும் மகளுக்கும் அவர் எவ்வளவாக தன்னுடைய ரத்தத்தை சேர்த்து வைத்திருக்கிறார் பாருங்கள். அந்த ரத்தம் வீணாய் போகாதபடி கரங்களை உயர்த்தி, ரத்தத்தால் எனக்கு சுகத்தை கொடும் ஆண்டவரே, உம் காயங்களால் எனக்கு சுகத்தை கொடும் ஆண்டவரே, உமது ஜீவனை விட்டு எனக்கு ஜீவனை கொடுத்தீரே, அந்த ஜீவனாலே நான் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி எல்லோருமாக ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டு ஜெபிங்க. நீங்கள் சுகவீனமாய் இருந்தால் சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். யாரெல்லாம் வீட்டில் இருக்கிற சுகவீனமா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போறீர்களோ, மருத்துவமனையில் இருக்கிற சுகவீனமா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போறீர்களோ, சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். கரங்களை அப்படியே உயர்த்துங்க, ஆண்டவரை நோக்கி உயர்த்துங்க. விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவர் உனக்காக இந்த நேரத்திலே உயிருள்ளவராக மீண்டும் ஒருமுறை அந்த வேதனைகளை ஏற்றுக்கொள்கின்றார். மீண்டும் ஒருமுறை சத்தியமாக இது அந்த நேரத்திலே அவருடைய ரத்த துளிகள் உன் மீது விழுகின்றன. இயேசுவேன்னு சொல்லி கரங்களை உயர்த்துங்க. இயேசுவே சுகமாக்கும். மனதுருகும் தெய்வமே இசையா என்ற பாடல உருக்கத்தோடு இந்த நேரத்துல செபிப்போம். உருக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்க. தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உம்மேலே விழுந்ததையா, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பே
மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். 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 இவன் ஆண்டவராகிய கடவுளின் குரல் சத்தத்துக்கு அக்கறையுடன் செவி கொடுத்து அவரது பார்வையிலே நலமாக தோன்றுவதை எல்லாம் செய்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். ஆனால் ஒரு நோயும் உன்னை தொடாதபடி அவர் பாதுகாத்துக் கொள்வார். நோயெல்லாம் உன்னை விட்டு அகல பண்ணுவார். ஏனென்றால் அவரே உன்னை சுகமாக்கும் தெய்வம் யெகோவா ரஃபா. ஆமென் ஆமென் ஆமென். நல்ல ஆண்டவர் இந்த நேரத்திலே உன்னை தொட காத்துக் கொண்டிருக்கின்றார். நீ உண்ணும் உணவை ஆசீர்வதித்து நீ குடிக்கும் தண்ணீரை அவர் ஆசீர்வதித்து நோயெல்லாம் உன்னை விட்டு விலகப் பண்ணுகின்ற ஆண்டவர் இதோ உன் அருகே இருக்கின்றார். பிரியமான சகோதரனே சகோதரியே, அன்று நாள் எருசலேம் நகர் பட்டணத்தின் வீதி வழியாக அவர் கடந்து போய் கொண்டிருந்தார். 12 ஆண்டுகள் உதரப்போக்கினாலே கஷ்டப்பட்ட ஒரு பெண்மணி மருத்துவர் எல்லாம் தேடி சென்றும் பணத்தை எல்லாம் விரயமாக்கியும் சுகம் கிடைக்காமல் இறுதியாக நான் ஆண்டவர் இயேசுவை அணுகி சென்று அவருடைய ஆடையின் விளிம்பை மாத்திரம் தொட்டால் போதும், அவருடைய ஆடையின் விளிம்பை நான் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி ஆழ்ந்த விசுவாச அறிக்கை செய்து அப்படியே ஆண்டவர் இயேசுவினுடைய ஆடையின் விளிம்பை அவள் தொடுகின்றாள். தொட்ட மாத்திரத்தில் 12 ஆண்டுகளாக போய்கொண்டிருந்த உதிரப்போக்கு நின்று அந்த மகளுக்கு சுகம் கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன் விசுவாசத்தை இந்த நேரத்திலே அதிகப்படுத்தி அந்த மகளைப் போல ஆழ்ந்த விசுவாசத்தோடு நான் என் ஆண்டவரின் ஆடையின் விளிம்பை ஆகிலும் தொடுவேன், விசுவாசத்தால் அவருடைய இதயத்தை தொடுவேன் என்று ஆழ்ந்த விசுவாச அறிக்கை செய்து இரத்த சம்பந்தமான வியாதிகள், இதய கோளாறு, ஹார்ட் அட்டாக் என்று சொல்லப்படுகிற இதய கோளாறு, ரத்த அழுத்தம், குறைந்த ரத்த அழுத்தம், சுகர் ரத்தத்திலே கலந்திருத்தல், மஞ்சள் நோய் கலந்திருத்தல், கொலஸ்ட்ரால் வியாதிகள், ரத்த அணுக்கள் குறைவாயிருக்கின்ற அனிமியா என்ற சோகை, ரத்தத்திலே இருக்கக்கூடிய கேன்சர் வியாதிகள், ரத்த ஓட்டம் தடைபட்டதால் ஏற்படுகின்ற கை கால் வலி, மூச்சு திணறல், மயக்கங்கள், சுகவீனங்கள், ரத்த வாந்திகள், மலம் கழிக்கும் போதும் சிறுநீர் கழிக்கும் போதும் ரத்த போக்கு, மாதவிலக்கின் போது ஏற்படுகின்ற பெரும்பாலான வியாதிகள் எல்லாவற்றையும் அப்படியே ஒப்பு கொடுத்து ஆழ்ந்த விசுவாசத்தோட ஆண்டவரை தொடுங்க. குணமாக்க உம்மால் கூடுமையா, என்னை குணமாக்கும் சொல்லி வாய்விட்டு சொல்லுங்க. என்னை குணமாக்க உம்மால் கூடும் சுவாமி, என்னை தொடு சுவாமி, என்னை தொடு சுவாமி, தொடுமையா, நகர் சாலை வழியாக இயேசு சுவாமி கடந்து சென்று கொண்டிருக்கின்றார். எரிகோ நகர் சாலை ஓரத்தில் அமர்ந்த பத்திமேயு என்று சொல்லப்படுகிற ஒரு குருடன் ஆண்டவர் இயேசுவை அவன் பார்த்தவன் அல்ல. அவரை பற்றி கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவனுக்கு ஆழ்ந்த விசுவாசம். அவன் கூக்குரல் இடுகின்றான், இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும், இயேசுவே நான் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லி உரத்த குரல் எழுப்பி ஜெபிக்கின்றான். ஆண்டவர் அவனை அழைத்து வர சொல்லி அவனுக்கு பார்வையை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கின்றார். கண்களிலே கோளாறு உள்ள சகோதரனே சகோதரியே, காதுகளிலே கோளாறு உள்ள சகோதரனே சகோதரியே, வாயிலும் தொண்டையிலும் சைனஸ் என்று சொல்லப்படுகிற சளியினாலும் அலர்ஜினாலும் தொண்டை வியாதினாலும் தைராய்டு கட்டியலினாலும் மூச்சு திணறினாலும் ஆஸ்மாவினாலும் டிவியினாலும் கஷ்டப்படுகிற சகோதரியே சகோதரனே, இந்த நேரத்தில் அந்த பத்துமையை குருடனை போல இயேசுவே தாவீதின் மகனே என்னை சுகமாக்கும் என்று சொல்லி கூக்குரல் எடுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி
பக்கவாத நோயுற்ற ஒருவனை 4 பேர் சுமந்து கொண்டு வந்து ஆண்டவர் போதித்துக் கொண்டிருக்கிற வீட்டின் கூரையை பிரித்து அதிலே இறக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்த அந்த மகனை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்கின்றார். பிரியமான சகோதரனே சகோதரி, ஆழ்ந்த விசுவாசத்தோடு பாவத்தின் கூலியான உன்னுடைய வியாதி எல்லாவற்றையும் அப்படியே ஒப்புக்கொடு. உன் குடும்பத்தினுடைய வியாதியை அப்படியே விசுவாசத்தோடு அவர்களை சுமந்து கொண்டு வந்து ஆண்டுடைய பாதத்திலே வைத்து சுகமாக்கும்படி செவி. உன் வயிற்றிலே இருக்கக்கூடிய எல்லா வியாதிகள், அல்சர் வியாதிகள், குடற்புண்கள், கல்லீரல் ஏற்பட்டிருக்கிற கற்கள், கட்டிகள், குடித்து 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 கல்லீரல் வீங்கி வெடித்து மஞ்சள் நோயினாலே சுகவீனமாயிருக்கும் சகோதரா நீயும், உன் கிட்னி எல்லாம் பழுதாகி கிடக்கும் சிறுநீரக கோளாறில் இருக்கிற சகோதர சகோதரிகளாகி நீங்களும், கேன்சர் கட்டிகள், சிறுநீரக கட்டிகள், கர்ப்பப்பையிலும் இன உறுப்புகளில் இருக்கக்கூடிய கட்டிகள், முதுகு மூட்டு முடக்கு வேதனைகள், நரம்பு தளர்ச்சிகள், சொல்ல முடியாத வேதனைகள், கை கால்களிலே ஏற்படக்கூடிய தளர்ச்சிகள், எரிச்சல்கள், தோல் வியாதிகள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுத்து, எப்படி ஒரு 10 குஷ்டரோகிகள் தூரத்திலே நின்று இயேசுவே எங்களை சுகமாக்கும் என்று சொல்லி குஷ்டரோகத்திலிருந்து சுகமாகும்படி அவர்கள் ஜெபித்தார்களோ, அதே போல் உங்களுடைய எல்லா வியாதிகளையும், அலர்ஜி வியாதிகளையும், மருந்துகளாலும் மருத்துவர்களாலும் குணமாக்க முடியாத வியாதி, கண்டுபிடிக்க முடியாத வியாதி, எய்ட்ஸ் வியாதிகள், கேன்சர் வியாதிகள், டிவி வியாதிகள், எல்லா விதமான வியாதிகளை இந்த நேரத்தில் அப்படியே ஒப்புக் கொடுத்து கரங்களை உயர்த்துங்க. எல்லாரும் விசுவாசத்தோடு மகனே கைமூட்டு நலுகியதனால மிகுந்த வேதனையோடு இருக்கிற ஒரு சகோதரனை இயேசு சுவாமி இந்த நேரத்தில் தொட்டு சுகப்படுத்துகிறார். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி சுவாமி. முதுகு வலியினோட அதிகமாக முதுகு வலியினால கஷ்டப்படுகிற ஒரு சகோதரி இந்த கூட்டத்தில் உண்டு. அடி வயிற்று வலியும் கூட உண்டு. சிறுநீரக பையில் உள்ள புண்ணை ஆண்டவர் இந்த நேரத்தில் தொட்டு சுகப்படுத்துகிறார். நன்றி இயேசுவே, நன்றி. வலது காது வலியினால அதிகமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சகோதரியை தொட்டு இயேசு சுகப்படுத்துகிறார். இருதய வியாதியினால கஷ்டப்படுகிற ஒரு சகோதரி இந்த கூட்டத்தில் உண்டு. நீங்கள் அடிக்கடி மருத்துவமனைக்கு போய் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களை தொட்டு ஆசீர்வாதம் செய்கிறார். குடிபோதைக்கு அடிமையா இருக்கிற ஒரு சகோதரனுடைய கல்லீரல் வீங்கி வாந்தியும் அடிக்கடி அஜீரணமும் ஏற்படும். அந்த சகோதரனுக்கு கல்லீரல் லிவர்ல ஏற்பட்டிருக்கிற கேன்சர் வியாதியை நீக்கி போட்டு ஆண்டவர் சுகத்தை கட்டளையிடுகின்றார். நன்றி ஐயா. ஒரு பெண்ணுக்கு அடிக்கடி அடிவயிற்றுல வலி ஏற்படும். மாதவிலக்கு சமயத்தில் அதிக போக்கும் வலியும் இருக்கும். அந்த சகோதரனுடைய கர்ப்பப்பையில் இருக்கிற ஃபைப்ராய்டு என்று சொல்லப்படுகின்ற கேன்சர் அல்லாத சாதாரண கட்டிகளை எடுத்து மாற்றி ஆண்டவர் இந்த மகளுக்கு சுகத்தை கட்டளையிடுகின்றார். தலைவலியினால கஷ்டப்படுகிற ஒரு சகோதரியினுடைய தலைவலி எடுத்து மாற்றி ஆண்டவர் சுகப்படுத்துகின்றார். நன்றி சுவாமி. முதுகு வலியினால் கஷ்டப்படுகிற ஒரு சகோதரனையும் ஒரு சகோதரியும் ஆண்டவர் தொடுகின்றார். நன்றி சுவாமி. நன்றி. கழுத்து வலியினால கஷ்டப்படுகிற ஒரு நபர் இந்த கூட்டத்தில் உண்டு. ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துகிறார். நன்றி நன்றி நன்றி. ஆழ்ந்த விசுவாசத்தோட உள்ள அநேகர் இன்னும் ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாம இருக்கிறத காட்டுறார். நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் தேவ மகிமையை இந்த நேரத்துல நீங்க தரிசிப்பீங்க. உங்கள் இதயத்தை பரிசுத்தப்படுத்துவீர்கள் என்றால் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். ஆழ்ந்த விசுவாசத்தோடு சுகம் தர வேண்டும் யெகோவா ரஃபா என்ற பாடல விசுவாசத்தோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் தாழ்மையான உள்ளத்தோடும் பாடி சுகவீனமாய் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. சுகவீனமாய் இருக்கின்ற உங்களுடைய உறவினர்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபித்து சுகத்தை பெற்றுக் கொள்வோம். உருக்கத்தோடு கூட பாடி ஜெபித்து ஆண்டவரிடம் மன்றாடுவோம். சுகம் தர வேண்டும் யெகோவா ரஃபா. சுகம் தர வேண்டும் யெகோவா ரஃபா. இன்று
பாடுவோம். சுகம் தர வேண்டும் யெகோவா ராஃபா, இன்று சுகம் தர வேண்டும். இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், தூய ஆவியின் வல்லமையால், இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், தூய ஆவியின் வல்லமையால், இன்று சுகம் தர வேண்டும். யெகோவா ராஃபா, இன்று சுகம் தர வேண்டும். நிமிர முடியாத மகளை அன்று நிமிர்ந்து துதிக்க செய்தீர். நிமிர முடியாத மகளை அன்று நிமிர்ந்து துதிக்க செய்தீர். நிரந்தரமா குணமாக்கி உமக்காய் வாழச் செய்தீர். நிரந்தரமா குணமாக்கி உமக்காய் வாழச் செய்தீர். இன்று சுகம் தர வேண்டும். யெகோவா ராஃபா, இன்று சுகம் தர வேண்டும். தொழுநோய்கள் சுகமானதே, உம் திருக்கரம் தொட்டதா. தொழுநோய்கள் சுகமானதே, உம் திருக்கரம் தொட்டதா. கடும் வியாதிகள் விலகியதே, உமது வல்லமையால். கடும் வியாதிகள் விலகியதே, உமது வல்லமையால். இன்று சுகம் தர வேண்டும். யெகோவா ராஃபா, இன்று சுகம் தர வேண்டும். பிறவியிலே உண்டவரன்று உம் நாமத்தில் நடந்தாரே. பிறவியிலே உண்டவரன்று உம் நாமத்தில் நடந்தாரே. பெரும்பாடுள்ள பெண்ணன்று காட்சி பகர்ந்தாளே. பெரும்பாடுள்ள பெண்ணன்று காட்சி பகர்ந்தாளே. இன்று சுகம் தர வேண்டும். யெகோவா ராஃபா, இன்று சுகம் தர வேண்டும். இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், தூய ஆவியின் வல்லமையால்,
கரங்களை உயர்த்தி ஒப்புடுத்து துதிங்க. ஹல்லேலூயா 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 வல்லமையோடு வல்லமையோடு முழக்கம் போல துதியுங்க. துதியுங்கள். வாசம் செய்கிற தேவன் உங்களை சுகப்படுத்த கடந்து வருகிறார். வல்ல சக்தியோடு ஜெபிக்க கரங்களை உயர்த்தி எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே ஹல்லேலூயா 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 கட்டுகள் கட்டுகள் நோயின் கட்டுகள் பேயின் கட்டுகள் அந்தகார சக்தியின் கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் வார்த்தையின் வல்லமையினாலும் உடைபட்டு போகட்டும். ஆமென் 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 வல்லமை 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 சக்தி கடந்து வரட்டும் சுவாமி. ஹல்லேலூயா 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 ஆண்டவரே ஆண்டவரே தொட்டு சுகப்படுத்துவாயவரே விடுதலை கட்டளையிடுவாரே ஒவ்வொரு பிள்ளைக்கும் விடுதலை கட்டளையிடும் சுவாமி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினாலும் அவருடைய விலமதிக்கப்படாத இரத்தத்தினாலும் அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலும் இந்த தேவ பிள்ளைகளிடம் தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான வியாதிகளையும், தலை சுற்று, மயக்கம், நரம்பு தளர்ச்சிகள், மூளை கோளாறுகள், கண் காதுகளில் ஏற்பட்டிருக்கின்ற கோளாறுகள், தைராய்டு வியாதிகள், ஆஸ்மா, டிபி வியாதிகள், ஹார்ட் அட்டாக், ரத்த அழுத்தம் என்ற வியாதிகள், சுகர் வியாதிகள், இவை எல்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு இந்த நேரத்திலே அகன்று போகட்டும். கேன்சர் கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எய்ட்ஸ் வியாதிகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மூட்டு முடக்கு வேதனைகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்சர் வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அலர்ஜி வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சாத்தான் கோளாறுகள் தகர்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பூரண சுகம் கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கரங்களை உயர்த்தி வெற்றி முழக்கம் போல தேவனே குறைந்தாலும் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆழமா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரஃபா தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. பணிந்து அன்றைங்க எல்லாரும் பணிந்து தேவனே என்னை ஆசீர்வதியும் ஐயான்னு சொல்லிட்டு கெஞ்சுங்க. ஜீவனுள்ள தேவனே, அப்பத்தின் ரூபத்திலே எங்கள் மத்தியில வந்திருக்கிற தெய்வமே,
ஒவ்வொரு பிள்ளையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஐயா. உமது வல்ல சக்தி கடந்து வரட்டும் சுவாமி. இம்மட்டுமாய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனே ஐயா, கடந்த 3 நாட்களிலும் எங்களை நீ சந்தித்து இருக்கிறீரே சுவாமி. பாவத்திலிருந்து கழுவி எடுத்திருக்கிறீரே சுவாமி. தேவனே, எங்களை முழுவதுமாக உன் பாதத்துல ஒரு அடிமையாக நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். தொடுமையா இந்த கடைசி நேரத்துல தொடு சுவாமி. இயேசுவே, இந்த 3 நாள் கன்வென்ஷனுடைய கடைசி நேரத்துல ஒரு பிள்ளை கூட விடப்பட்டு போகாதபடி தொட்டு ஆசீர்வதியம் சுவாமி. எடுத்து நிறுத்து சுவாமி. எடுத்து நிறுத்து சுவாமி. இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென்.